Hello friends. In previous video வந்து GS1, GS2, GS3 பார்த்தோம். இந்த டாப் இந்த வீடியோவில் வந்து GS4 பார்ப்போம். அதனுடைய சோர்சஸ் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா GS4 வந்து கொஞ்சம் ஈஸியான பேப்பர் கம்பேர் டு அதர் 3 GS பேப்பர்ஸ். பிகாஸ் இதில் என்னென்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அப்ரோச் இருந்தால் லெஸ் ரிசோர்ஸ் ரொம்ப கம்மி, இதில் கம்மியான ரிசோர்ஸ் படித்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், அதுவும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தியரி பார்ட் இருக்குது, அடுத்து கேஸ் ஸ்டடி பார்ட் இருக்குது. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். 130 + 120 இந்த மாதிரி தான் இருக்கும். 130 வந்து தியரி பார்ட்டு, 120 வந்து கேஸ் ஸ்டடி பார்ட்டு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. எல்லாமே இதில் கொடுக்குற ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குமே 1 பேஜ் நோட்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட. அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலே போதும். ப்ராக்டிக்கலாக தியரிட்டிக்கலாக எழுதக்கூடாது, ப்ராக்டிக்கலாக எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் போகும். ஸோ இது பேப்பர் என்ன எதிர்பார்க்கணும்னு பார்த்துருவோம். பேப்பர் பேர் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் 4 எத்திக்ஸ், இன்டிகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். ஸோ ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ்னா என்ன, அடுத்து இன்டிகிரிட்டினா என்ன, அடுத்து ஆப்டிடியூட்னா என்ன, இது மூணுத்தையும் தரவாக படிங்க. இங்கிலீஷில் தெரியலனா தமிழில் படித்து அப்படியே இன்டல்கேட் பண்ணுங்க. இது மூணுத்துக்கான நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் இப்போ டெய்லி லைஃப்லேருந்து பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப்லேருந்து பாருங்கள், ஒரு பொலிட்டிஷியன் அந்த வியூலேருந்து பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக நமக்கு என்னென்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக எத்திக்ஸ், இன்டிகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நம்ம ஜாபுக்கு, தட் மீன்ஸ் சிவில் சர்வீசஸ்க்கு. ஸோ திஸ் பேப்பர் வில் அவங்க கேட்குறது, திஸ் பேப்பர் வில் இன்க்ளூட் கொஷின்ஸ் டு டெஸ்ட் த கேண்டிடேட்ஸ் ஆட்டிடியூட். ஸோ ஆட்டிடியூட், உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அண்ட் அப்ரோச் டு ஆட்டிடியூட் அண்ட் அப்ரோச் டு இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு இன்டிகிரிட்டி. இன்டிகிரிட்டின்னு நேர்மை, ப்ராபிட்டியும் இன்டிகிரிட்டியும் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் இன்டிகிரிட்டி, ப்ராபிட்டி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க, டெஃபினிஷன்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. கூகுள் சர்ச்சில் எடுத்து பாருங்கள், இல்லாட்டி டிஃப்ரென்ஸ் நோட்ஸில் பாருங்கள். ஸோ இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு இன்டிகிரிட்டி, ப்ராபிட்டி இன் பப்ளிக் லைஃப். ப்ராபிட்டினா என்னென்னா பப்ளிக் ரிசோர்ஸை வந்து நமக்கு எப்படி வந்து பப்ளிக்காக யூஸ் பண்ணுறோமா, இல்லை ப்ரைவேட் நம்மளுடைய ஓன் பர்சனாலிட்டி யூஸ் பண்ணுறோமா. ஸோ அந்த மாதிரி பப்ளிக் லைஃப் அண்ட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் டு வேரியஸ் இஷ்யூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஃபேஸ்ட் பை ஹிம் இன் டீலிங் வித் சொசைட்டி. ஸோ சொசைட்டிக்கு நீங்கள் டீல் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும், அதை எப்படி நீங்கள் டீல் பண்ண போகிறீங்க, உங்களோட அப்ரோச் என்ன, ப்ராப்ளம் சால்விங். கொஸ்டின்ஸ் மே யூட்டிலைஸ் த கேஸ் ஸ்டடி அப்ரோச் டு டிட்டர்மைன் தீஸ் எஸ்பெக்ட்ஸ். ஸோ கேஸ் ஸ்டடியும் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ப்போம், எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. அதில் என்ன கேட்குறாங்கன்னா எசன்ஸ், எத்திக்னோட எசன்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஹியூமன் ஆக்ஷன்ஸ். ஸோ ஹியூமன் ஆக்ஷன்ஸில் எத்திக்ஸ் என்னென்ன, அதனுடைய கான்சிக்வன்ஸு, எசன்ஸ் என்ன, டிட்டர்மினன்ட்ஸ் என்ன, அடுத்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது, எத்திக்ஸ் இன் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு ஆஃபீஸர் இருக்காருன்னா அவருடைய பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட் ரிலேஷன், அவருடைய எத்திக்கல் ரிலேஷன்ஸ் என்ன, இது எத்திக்ஸ் முடிஞ்சது இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து ஹியூமன் வேல்யூஸ். ஸோ ஹியூமன் வேல்யூஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க்குன்றது ஒரு வேல்யூ தான், ஹானஸ்டியாக இருக்குங்கிறது ஒரு வேல்யூ தான். ஸோ இந்த மாதிரி ஹியூமன் வேல்யூஸ், லெசன்ஸ் ஃப்ரம் தி லைஃப்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் கிரேட் லீடர்ஸ். ஸோ கிரேட் லீடர்ஸ் அவங்களுடைய லைஃப்லேருந்து லெசன்ஸு ப்ளஸ் அவங்களுடைய டீச்சிங் ஆஃப் கிரேட் லீடர். ஃபார் எக்ஸாம்பிள் சர்தார் பட்டேல், Mahatma Gandhiji, Buddha, then Martin Luther King, Abraham Lincoln, so many like this. Reformers and administrators. So great leaders, reformers நீங்கள் புத்தா எடுத்துக்கலாம், மகாவீர் எடுத்துக்கலாம், நிறைய பேர் எடுத்துக்கலாம். சோஷியல் ரிஃபார்மர்ஸ், ரிலிஜியஸ் ரிஃபார்மர்ஸ் இருக்காங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னா ரியல் டைம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்,
இதில் பொலிட்டிஷியன்ஸும் இன்க்ளூடு, சிவில் சர்வெண்ட்ஸும் இன்க்ளூடு. ரோல் ஆஃப் ஃபேமிலி, சொசைட்டி அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இன்கல்கேட்டிங் வேல்யூஸ். ஸோ ரோல் ஆஃப் நமக்கு ஒரு வேல்யூ இன்கல்கேட் பண்ணுறாங்கன்னா அது எங்கிருந்து வருது? ஃபேமிலி, educational institutions and society. These are all the avenues where we can inculcate the values. சரிங்களா? ஸோ இதான் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இதில் 2 டாபிக்ஸ் இருக்கு, சப் டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எத்திக்ஸ், அதோட ரிலேஷன்ட்டு அது 1.5 லைன்ஸ். அடுத்து ஹியூமன் வேல்யூஸ். ஸோ இதுக்கு மெயின் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் தான் நோட்ஸ் எடுக்கணும். ஆக்சுவலாக ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து பாருங்க. இதில் வந்து ஒவ்வொரு வேர்டிங்க்கு 1 பேஜ் இல்லை 2 பேஜ் ஒரு A4 ஷீட் நோட்ஸ் இருந்தால் போதும், வித் எக்ஸாம்பிள்ஸு, ஒரு சின்ன ஒரு 3-4 லைன் டெஃபினிஷன்ஸு. அது ப்ராக்டிக்கலாக எங்கெங்க வேர்ல்டு லெவலில், இந்தியா லெவலில், சொசைட்டி லெவலில், ஃபேமிலி லெவலில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கங்க. உங்களுடைய பர்சனல் எக்ஸாம்பிள்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் லெக்சிகன் இருக்குது, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். அது அடுத்து இல்லாட்டி டிகே பாலாஜி, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். இதில் ஏதாச்சும் ஒன்று படித்தா போதும். அடுத்து ஜிஎஸ் ஸ்கோர் ஃபார் எத்திக்ஸ், அந்த நோட்ஸும் நல்லா இருந்தது, நாங்கள் படிக்கும்போது நல்லா இருந்தது. வாஜ்ராம் இருக்குது, விஷன் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். ஆக்சுவலாக சும்மா போட்டு குழப்பிக்க வேண்டாம். இருக்கிற சிலபஸ்க்கு ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் டெஃபினிஷன்ஸு, எக்ஸாம்பிள்ஸு, அது பேஸ்டான கேஸ் ஸ்டடி இது பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதுக்கு கேஸ் ஸ்டடியெல்லாம் கொஞ்சம் நீங்களே டெவலப் பண்ணி வச்சுங்க. அடுத்து டிஓபிடி வெப்சைட்டு அதுலேயும் இந்த எத்திக்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்க. டேக்கில் போய் பாருங்கள், டேப்பில் கண்டிப்பாக நல்ல இதெல்லாம் இருக்குது. நாங்கள் படிக்கும் போது அப்படி தான் இருந்தது, இப்போ இருக்குது. அது ஒன்றா நம்ம படிக்கும் போது ஒன்றா சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யோஜனா, எத்திக்ஸ் ஒரு மந்த்லி இஷ்யூ இருக்குது. ஐ திங்க் சம் 2-3 years பேக்கு. ஸோ அதில் நல்லா கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஃபோல்டர்ஸ் இந்த கண்டென்ட்டை. தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அடுத்து இதுவும் பார்க்கலாம், ருனால் அவங்களுடைய எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் கூட நல்லாயிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி கேஸ் ஸ்டடிஸ் இதில் இந்த புக்ஸில் கேஸ் ஸ்டடிஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த இதுக்கு. ஓகேங்களா? ஸோ எத்திக்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிக்கலாக படிக்கணும். ஸோ இன்றைக்கி இது போதும். ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து ரிமைனிங் அதர் டாபிக்ஸை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த GS3ல் நேற்று செக்யூரிட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ செக்யூரிட்டியில் இன்றைக்கி ஒரு கொஷின் பார்ப்போம்.